வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 2026ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து வேர்ல்டு லெவல்ல, அதாவது உலக நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஓவியம் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்தோனேசியாவுல சுலவேசி அப்படின்னு ஒரு இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்ல ஒரு குகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவியம் வந்து கண்டடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடித்த ஓவியம் வந்து சிவப்பு கலர்ல கையில வரைந்ததா இருக்கு. அதுல 3 மனிதர்களுடைய உருவமும் ஒரு பன்றியுடைய உருவமும் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. இது இந்த யுரேனியம் டேட்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே கார்பன் டேட்டிங் கேள்விப்பட்டிருப்போம். C14 சொல்லுவோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனோ இல்ல ஏதோ ஒரு உயிரினத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வயது எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. அதுவே ஒரு மரம் அந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு ஒரு வுட் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து அந்த ரிங் டேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. இது ஒரு பாறை அப்படிங்கிறதுனால அந்த பாறையை வந்து பகுப்பாய்வு செய்வதற்காக யுரேனியம் டேட்டிங் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 67,800 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள்ல குகை ஓவியங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து இதை விட 30,000 ஆண்டுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பழமையானதாக இருந்திருக்கு. சோ இப்ப கண்டுபிடிச்சது சுமார் 67,800 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா பாத்துக்கோங்க. உலகத்திலே மிக பழமையான ஓவியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஒரு பாறையை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வயது தெரிஞ்சுக்கிறதுக்கு யுரேனியம் டேட்டிங் பண்ணுவாங்க. இந்த 2 தகவலும் டிஎன்பிஎஸ்சில கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க.